நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் சினிமாவை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு திரைப்படம் தக்லைன். நாயகனுக்கு அப்புறம் மணிரத்னம், கமல்ஹாசன் இவங்க 2 பேரோட கூட்டணி. ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. நாயகன் தமிழ் சினிமாவோட ஒரு முக்கியமான திரைப்படம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பாராட்டுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட கொடுத்த திரைப்படம் கமலோட கேரியர்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஒரு ஹைப்ப குடுத்து, ஸோ இது வந்து நாயகன நாங்க தாண்டுறதுக்காக தான் இந்த படத்த எடுத்திருக்கோம் அப்படிங்கிற மாரியும் கமல் நெறைய ப்ரமோஷன்ஸ்ல வந்து சொல்லியிருந்தாரு. அதனாலேயே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இந்த படத்துக்கு ஏற்பட்டிருந்துச்சு. அதோட இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஒரு டீசர் விட்டாங்க. அந்த டீசர் வந்து அது ஏதோ வந்து ஒரு வேர்ல்டு கிளாஸ் ஒரு மூவிய வந்து நம்ம பார்க்க போறோமா அப்படின்ற மாரியான ஒரு ஹைப்ப குடுத்துச்சு. அதுல காமிச்ச பேக் ட்ராப்பு, ஸோ அதுல இருந்தது. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரியே வந்து ஒரு வித்தியாசமா ஏதோ ஒரு வித்தியாசமா பண்ண போறாரு மணிரத்னம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆச்சு. ஆனா ட்ரெய்லர் வந்ததுக்கப்புறம் அந்த ட்ரெய்லர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப்ப குடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். அது வந்து ஒரு செக்கச்சிவந்த வானத்தோட இன்னொரு வெர்ஷன் மாதிரி தான் இருக்கு இந்த படம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க ப்ரமோஷன்ல எல்லாத்துலயுமே வந்துட்டு நாங்க வந்து அந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் வர்றதுக்காக தான் எப்படி ட்ரெய்லர் கட் பண்ணியிருந்தோம். ஆனா படம் வந்து வேற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய ப்ரமோஷன்ஸ்ல வந்து பாசிட்டிவாவே சொல்லியிருந்தாங்க. என்னதான் அவங்க பாசிட்டிவா சொன்னாலும் அந்த ட்ரெய்லர் கொடுத்த இம்பாக்ட்ன்னு நமக்கு ஒண்ணு இருக்கும்ல. ஸோ அது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்போட அந்த படத்துக்கு போக வேணாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஸோ எந்த ஒரு பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாம தான் இந்த படத்துக்கு போனேன். போனோனே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் உண்மையிலே வந்து படம் வந்து ஒரு சூப்பரா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் அந்த நாயகன் போர்ஷன்ல அந்த வர்ற கமல் மாதிரியே இங்க வர்ற கமல் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் சீக்வன்சஸ், ஸோ அதில் நடக்கிற அந்த அதிரடி இது எல்லாமே பார்க்கும்போது படம் வந்து ஒரு பெரிய லெவல்ல எலிவேட் ஆக போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேயே இப்படி இருக்கே, ஸோ இன்னும் போக 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 பெரிய லெவலில் எலிவேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நமக்கு தோணுனதை யாருமே தவிர்க்க முடியாது. ஆனா அந்த ஒரு ஹைப்ப படம் கொஞ்சம் கூடுதலா இல்ல, அந்த அளவுக்கு கூட எடுத்துட்டு போகல. ஸோ அதை விட ரொம்ப கம்மியா தான் அந்த படம் வந்து அவுட்புட் அந்த ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துலேருந்து படம் வந்து எந்திரிக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. கேங்ஸ்டர் மூவினா என்னங்க? கேங்ஸ்டர் மூவின்றது அது வந்து அந்த ஒரு கேங்ஸ்டருக்கு ஒரு மிகப்பெரிய ஹைப்பை கொடுக்கணும். அவர் எப்படி வந்து கேங்ஸ்டரா உருவானாரு, எப்படி நாயகன்ல எல்லாம் வந்து ஒரு கேங்ஸ்டரா அவர் எப்படி வந்து எலிவேட் ஆகிறாரு அப்படின்றது வந்து ஒரு அப்படியே சீன்ஸா சீக்வன்சஸா அப்படியே வந்து நமக்கு அப்படியே ரொம்ப சூப்பரா உணர்த்திருப்பாங்க. பாட்ஷா படத்துல எல்லாம் வந்து அந்த பேக்ட்ராப் வாக்கிங்கை வச்சே வந்து அப்படியே எலிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவர் எப்படி வந்து டான் ஆனாருன்றது ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்ல ஒரு 10 நிமிஷம் சீன்ல வந்து நமக்கு கடத்திடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரைட்டிங் வந்து அதுல இருக்கும். இந்த படத்துல அப்படி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது. பட் வந்து அவர் வந்து திருப்பி வந்து எப்படி வந்து அதுலேருந்து அவர் எப்படி ஒரு டானா இருக்கிறாரு, ஸோ அவர் எப்படி வந்து அந்த டானா அவர் என்ன தொழில் பண்றாரு, அதுல அவர் என்ன சக்சஸ் பண்றாரு, இதை பத்தின ஒரு சின்ன டீட்டெயில் கூட இதுல இல்லை. ஸோ என்னதான் அப்படி டான் டான் அப்படின்னு சொல்றாங்க, அந்த டானா இவங்க என்னதான் வேலை பார்க்குறாங்க, அதுல என்ன வந்து இவங்க 2 பேருக்குள்ள ஒரு 2 டானுக்குள்ள போட்டி இருக்கணும், அதுல என்ன போட்டி இருக்கு, அந்த போட்டியில இதுல யாரு ஜெயிச்சாங்க அப்படின்றதுனால சுத்தமான ஒரு சீன் கூட இல்லைங்க அதுல. அதுதான் இந்த படத்துல வந்து ஒரு ரொம்ப நான் டிசப்பாயிண்டட் ஆனது. என்னடா டான் டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ வந்து பாட்ஷா படத்துல எல்லாம் வந்து ஆண்டனிக்கும் பாட்ஷாவுக்கும் வந்து அந்த சீக்வன்சஸ் இருக்கும். மக்களுக்கு ஆதரவாக இருப்பாரு, மக்களுக்கு எதிராக அவர் இருப்பாரு. அந்த மாதிரியாச்சும் இதுல ஏதாவது சீக்வன்சஸ் வருதான்னு கேட்டா அந்த மாதிரியாச்சும் ஏதாவது வரும் அப்படின்ட்டு நான் ஒரு ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்திருப்பேன் அப்படின்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. சரி, இவங்களுக்குள்ள வர கான்ஃபிளிக்ட்ல ரைட்டிங் நல்லா இருக்குதான்னு கேட்டா, ஸோ கேங்ஸ்டர்ஸ்குள்ளே கான்ஃபிளிக்ஸ் வருது. ஸோ அதுலயாவது ஒரு ட்விஸ்டா ஏதாச்சும் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுலயும் ட்விஸ்ட் இல்லை. ட்விஸ்ட் வர மாதிரி கொண்டு போறாங்க, பட் சப்புன்னு வந்து முடிச்சிடறாங்க. ட்விஸ்ட் இல்லாம கூட வந்து கதைகள் வந்து இருக்கலாம், பட் அதுக்கான ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ரைட்டிங். அப்போ ட்விஸ்ட் இல்லை அப்படின்னா 2 பேருக்கான அந்த ரைவல்ரி வந்து நல்லா இருக்கணும். அந்த ரைவல்ரியும் வந்து சரியா இல்லை. கமலுக்கும் சிம்புக்குமான ரைவல்ரியுமே சரியில்லை. அதே போல இந்த கேங்குக்கும் இன்னொரு ஆப்போசிட் கேங் இருக்கு, அவங்களுக்கான ரைவல்ரியும் அவ்வளவு இம்பாக்ட்ஃபுல்லா இல்லை.
ஸோ ஏதோ சீன்ஸா தனித்தனியா எடுத்து வச்சு ஏதோ ஜாயின் பண்ணி விட்ட மாதிரி இருக்கு. அதுலயும் 2 மணி நேரம் 46 நிமிஷம் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. ஸோ இந்த படத்துக்கு அவ்வளோ நிமிஷம்னா எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஈஸியா வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த படத்தை முடிச்சிருக்கலாம். அப்படி முடிச்சிருந்தாலுமே இந்த படம் எந்த ஒரு இம்பாக்டையும் கொடுத்துருக்காதுன்றது தான் நம்ம எழுதியே தரலாம். ஸோ இது வந்து ஒரு யூஸ்வலான ஸ்டோரி. கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான் அப்படின்ற வழக்கமான ஏற்கனவே நிறைய டெம்ப்ளேட்ல உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டோரி தான், ரைட்? அது வந்து கத்தி எடுத்தவன் கத்தியால தான் சாவான் அப்படின்றது வந்து ஓகே, அதுதான் மக்களுக்கான ஒரு அவுட்புட்டான செய்தியா இருக்கும். அதுலயும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னாலே அந்த படத்துல வந்து ஒரு கண்டிப்பா ஒரு 4-5 ஹை மூமெண்டாவது இருக்கணும். நாயகன் படத்துல ஏன் வந்து அந்த படம் மிகப்பெரிய அளவுக்கு கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னா, அதுல கமலோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொன்னாலுமே அதுல வந்து ஹை மூமெண்டா நிறைய காட்சிகள் இருக்கு. இது படம் வந்து ரொம்ப போர் அடிக்குதா அப்படின்னு கேட்டா, ஸோ இல்லை அப்படியும் வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் இந்த படம் வந்து ரொம்ப வந்து நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குதா அப்படின்னு கேட்டா அப்படியும் நம்ம சொல்ல முடியாது. அப்படியே வந்து ஃப்ளாட்டாக போகுது. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஹை மூமெண்ட்டில் ஏறிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து ட்ராப் ஆகுது. அந்த ட்ராப் ஆகுறது ஒரு சீக்வன்ஸ், ஒரு நம்ம வந்து ஒரு எக்கானமி ஸ்பீடில் போவோம்ல பைக்ல எல்லாம், ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீட், அந்த மாதிரி வந்து ஒரு அப்படியே மெல்ல போகுது. அப்படியே நம்மளும் பார்த்து உட்காந்துட்டே இருக்கோம். பர்ஃபார்மன்ஸ் வைஸாக வந்து கமலோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் வந்து சிம்புவோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கு, ரைட்? சூப்பராக இருக்கு. பட் அவங்க இன்னும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கோப்பாக இதில் வந்து ரைட்டிங் இல்லை அப்படின்றது தான் இதில் ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அசோக் செல்வனோட அந்த கேரக்டர் கூட ஒரு வித்தியாசமாக, அவர் இது வரைக்கும் நடித்ததுலேருந்து மாறுபட்டு அவரோட அந்த டைலாக் டெலிவரி இதெல்லாமே வித்தியாசமாக இருந்தது. ஸோ அப்படி வரும்போது அவர் வந்து ஒரு கதையில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதில் ஏதாவது டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தா அதுலேயும் எந்த டர்ன்ஸும் கிடையாது. ஸோ கமல் இருக்காரு, சிம்பு இருக்காரு, ஸோ இதை வச்சே படம் ஓடிடும் அப்படின்ற மாதிரி மணிரத்னம் நினைச்சிட்டாரா அப்படின்றது தெரியல. எந்த ஒரு கேரக்டருக்குமே அதோட ஃபுல் இம்பேக்ட் வந்து நமக்கு தரல. விக்ரம் படத்துலலாம் அப்படியே வந்து கமலே ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து இருக்கவே மாட்டார். ஆனால் கமலோட ப்ரெசன்ஸ் வந்து நம்ம உணர்ந்துக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரியான ஒரு இம்பேக்ட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படியே எலிவேட் ஆகி இன்டர்வல் பிளாக்ல ஒரு டாப் மூமெண்ட்ல கமல் வருவார். ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் படம் வந்து கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாது, அப்படியே ஹை மூமெண்ட்லேயே போய் முடியும். மணிரத்னம் அவர்கள் படம்னாலே ஒரு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டடாலாம் போய் வந்து நான் பார்க்க மாட்டேன். ஸோ அவரோட படம்னாலே கொஞ்சம் வந்து ஒரு நமக்கு ஒரு கொஞ்சம் அந்நியமாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலி ஃபீல் ஆகும், எல்லா படமுமே சொல்கிறேன். சரி, ஓகே, இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி மாறி வராரு, ஸோ இப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கிறாரு அப்படின்றதுனால ஏதாவது ஒரு சின்ன வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வந்து நல்லா பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி பார்த்தா டோட்டலி வந்து டிசப்பாயிண்ட் தான் பண்ணிட்டாருன்றது தான் ரொம்ப வருத்தத்தோட பகிரக்கூடிய ஒரு உண்மையாக இருக்குது. ஸோ மியூசிக் என்ன பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு படத்தை எடுத்து வச்சுட்டு ஏஆர் ரஹ்மான்ட்டு கொண்டு போய் கொடுத்தா அவரே ஃபீல் பண்ணியிருப்பார். என்ன வந்து எப்பவும் எடுக்கிற படம் மாதிரியே இல்லையே, இதில் ஒன்றுமே இல்லையே, இதில் நான் என்ன மியூசிக் போடுறது, இந்த மாதிரி ஹை மூமெண்ட்டாக அவரே ஃபீல் பண்ணுற மாதிரியாவது ஏதாவது ஒரு மூமெண்ட் இருக்கணும். அது இல்லாதனால அவரும் ஏனோ தானோன்ட்டு மியூசிக்கை வாசித்த மாதிரி தான் இருக்குது. அந்த விண்வெளி நாயகான்றது அது ஒரு மிகப்பெரிய ஹைப்பை வந்து நமக்கு கொடுக்குது. ஆனால் அந்த விண்வெளி நாயகான்னு ஹைப் கொடுக்குற அளவுக்கு அந்த ஒரு பிஜிஎம் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கூட ஒரு சீன் வந்து இதில் இல்லை அப்படின்றது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய வருத்தமான நிலைன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து அந்த முத்தமலை பாட்டு, அந்த பாட்டும் படத்தில் கிடையாது. அந்த ஜிங்கிச்சா ஜிங்கிச்சா பாட்டு அது ஏதோ வந்து ஒரு சரி ஒரு நல்ல சீக்வன்ஸாக வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தா ஓகே, அது கமலோட மகனோட கல்யாணம், அதில் ஒரு சீக்வன்ஸாக வருது. பட் அவங்க தான் வந்து சிம்புவுக்கு ஜோடியாக இருப்பாங்களோ அப்படின்னு பார்த்தா அவங்களும் கிடையாது. ஏனோ தானோன்னு ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. என்ன சிம்பிளாக என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு 1990s வந்த கதையை அப்படியே வந்து இப்போ உள்ள டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸாக வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படிதான் நம்ம சொல்ல முடியும் இந்த படத்தை.